குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/4/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59. திதி இன்று காலை 7:33 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:01 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் அதிகாலை 3:22 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இரவு 7:19 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:58 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8 மணி வரை, மாலை 4:30 5 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்வினி பரணி. பரணி நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான். அதனால இன்னைக்கு விநாயக பெருமான் வழிபாடு செய்வது, அதுவும் சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வந்தா சிறப்பு தான். ஏன்னா விநாயகருக்கு உகந்தது, ஆஞ்சநேயருக்கு உகந்தது, சனி பகவானுக்கு உகந்தது, சிவபெருமானுக்கு உகந்தது, பெருமாளுக்கும் உகந்த நாள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. அருகம்பில் சாத்தி உங்களால இயன்ற அபிஷேக பொருட்களை கொடுத்து மோதகம் பண்ணி கொண்டு போய் கொடுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த தொழில்ல தடை இருப்பவர்கள், இந்த தொழில் தடை இருப்பவர்கள் மட்டும் என்ன செய்றீங்கன்னா, தேங்காய் 11 தேங்காய் வாங்கி விநாயகர் கிட்ட வச்சு கொண்டு வந்து வீட்டிற்கு போகும்போது உங்க தலையை சுத்தி சூரக்காவை விடுங்க. விடும்போது உங்களுடைய எந்த தடை இருந்தாலும், தொழில் தடை, வியாபார தடை, வருமான தடை, பணத்தடை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இது ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் செய்யணும். செய்ய செய்யதான் உங்களுக்கு அந்த தடையெல்லாம் உடையும். அந்த சூரக்காய் விடும்போது அந்த காய் தூள் தூளா போகணும். ரெண்டாலாம் உடைஞ்சதுன்னா நடக்காது. சரிங்களா? அது செய்யுங்க. இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். உங்க கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு விநாயகர் பெருமானை வணங்குங்க. செல்லும் போது அருகம்பிள்ளை கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், குரு பகவான், சுக்கிர பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், தனுசில் அங்காரக பகவான், புத பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருக்கிறார். நம்ம நேற்று திதியை பத்தி பார்த்துட்டு வந்தோம். இந்த திதியில் பிறந்தவர்களின் தன்மை, ஒவ்வொரு திதியில பிறப்பாங்க இல்லையா, அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். திதியில செய்யத்தக்கவை என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். திதியில் பிறந்தவர்களின் தன்மை என்ன அப்படின்ற ஒரு வரிசையில நம்ம பார்க்க போறோம். பிரதமை திதியில் பிறந்தவர்களின் தன்மை எப்படி இருக்கும் என்றால், இதுல தேய்விரை இருக்கு, வளர்விரை அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் இது ரெண்டுத்துக்குமே ஒரே தன்மை அப்படின்னு தான் சொல்லணும். இதுல பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், செல்வந்தர், புண்ணிய செயல்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் இவர்களுக்கெல்லாம். பிரதமை திதியில பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணிய செயல்கள் செய்வதில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். சரி, இந்த பிரதமை திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோகம், கருங்கல்கள், மரம், இந்த மரத்துல வேலைப்பாடு செய்வாங்க தெரியுங்களா, சித்திரை வேலைப்பாடுகள், அதை செய்யலாம். பாய் பின்னலாம். அதே மாதிரி போர் கருவிகள், இதெல்லாம் செய்யலாம் இந்த பிரதமை திதியில. மற்றவைகள் நல்லவைகள் எதுவும், அதாவது இந்த போருக்கு தேவையானது சித்திர வேலை, அதே மாதிரி கருங்கல்கள், ஜல்லி மாதிரி செய்வாங்க, அது உலோகங்கள் செய்யறது, இதையெல்லாம் வேணா இந்த இதுல செய்யறதுக்கான ஒரு பிரதமை திதி நல்ல திதியாக உங்களுக்கு இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ எல்லாரும் வந்து சபரிமலைக்கு போறாங்க, ஐயப்பனை வணங்குறாங்க. இந்த ஐயப்பனின் 7 கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு. அது எப்படி அப்படின்னா, மனித வடிவையும், தெய்வ வடிவையும் ஒப்பிட்டு பேசுவது உண்டு. இதனுடைய அடிப்படையில் தான் ஐயப்பனுக்கு 7 கோயில்களில் அருவல அருள் கொடுப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கின்றது. இதுல நம்ம வந்து ம 7 இது சொல்லுவோம் இல்லைங்களா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆஞ்சை, பிரம்மாந்திரம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இதுல மூலாதாரமாகிய பாபநாசம் என்று ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த பாபநாசத்துல சொரிமுத்தையனார் கோயில் ஒண்ணு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? நிறைய பிரச்சனை உள்ளவங்க இந்த பாபநாசத்துல சொருமுத்தையனார் கோயில்ல சென்று வந்தால் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஐயப்பனுடைய 7 கோயில்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோயிலும் ஒன்று. இது மூலாதாரமாகிய அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த சொரிமுத்தையனார், அதாவது மூலாதாரம் என்பது கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொரிமுத்தையனார் சுவாதிஷ்டானம் என்பது இடுப்பு, அச்சன் கோவில், ஐயப்பனுடைய கோவில். அதை நான் சொல்லிட்டு வரேன், சரிங்களா? நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. அதே மாதிரி மணிபூரகம் என்பது ஐயப்பனுடைய வயிறு. அந்த வயிறு அப்படின்னு சொல்லும்போது ஆரியங்காவு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா? நம்ம சபரிமலைக்கு போகும்போது பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி அநாகதம் பிறப்புறுப்பு, குலத்துப்புழை அப்படின்னு சொல்லக்கூடியது. விசுக்தி அப்படின்னு சொன்னால் மனம். மனம்னா பந்தளம், பந்தள ராஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. ஆஞ்சை அப்படின்றது பிடரி, பிடரி தான் சபரிமலை, ஆஞ்சை தான் சபரிமலை. பிரம்மாந்திரம் அப்படின்றது தலை, அதுதான் காந்தமலை. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஐயப்பனுடைய 7 கோவில்கள். இதை நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வணங்கிட்டு தான் செல்லணும். அப்படி இல்லையா, முதல்ல நம்ம நேரா சபரிமலைக்கு போயிட்டு அந்த சபரிமலையில ஐயனை கண்டு அதன் பிறகு நம்ம காந்தமலை தான் தலை இல்லைங்களா? அந்த காந்தமலையை தரிசனம் பண்ணிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு வரும்போது ஒவ்வொரு நம்ம சொரிமுத்தையனார் இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலா நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ஐயப்பனுடைய 7 கோவில்களையும் நம்ம காணலாம். அவருடைய அருளை பெறுவதற்கு இந்த 7 இதுவை நீங்க கும்பிடுங்க. நிச்சயமாக ஐயப்பனால் நன்மைகள் ஏற்படும். சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில கோயில் போவாங்க, போக மாட்டாங்க. முதல்ல போறவங்க இதை கரெக்டா கடைபிடிச்சு எல்லா சாமியும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல அருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க நேரா சபரிமலை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்திருங்க. சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது வந்து ஏற்பட்டு நீங்கும். உங்கள் மீது எளிதில் முடிய வேண்டிய சில வேலைகள் கூட தாமதமாக நிறைவேறும். கடன் தொடர்பான விஷயத்தில் நிதானம் தேவை. வியாபாரத்துல மந்தமான போக்கு இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் மீதான சில வதந்திகள் வந்து போகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு, கவனமா இருங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதே போல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுபமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். பலம் மற்ற பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். இணையம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்துல
புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சிந்தனையில இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை, உத்தியோகத்துல உற்சாகத்தோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள், தன வரவு நிறைந்த ஒரு நாள், சொத்து சம்பந்தமான வழக்குகளை சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சுமூகமான ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து ஒரு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மற்றவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வெளியூர் வர்த்தக பணிகள்ல ஆதாயம் ஏற்படும். இறை சார்ந்த பணியில ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள். மனசுல உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை மேலோங்கும். இன்றைய நாள் பெரிய மனிதர்களின் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடல்ல இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் விலகும். சொத்து வாங்குவது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். விவசாய துறையில் மேன்மை ஏற்படும். மனதளவில் புதுவிதமான ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படும். திடீர் செலவுகளால் சேமிப்பெல்லாம் குறையும். பிள்ளைகள் இடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நன்மை. இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். பூரம் நட்சத்திர தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய புதிய முயற்சி இன்னைக்கு எடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா இன்றைய தினம் எடுக்கலாம். அதனால நன்மைகள் நிறைய நடைபெறுகின்ற ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்பட விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்கள்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் விலகும். எதிர்பாராத பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆதாயமும் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் உதவிகரம் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலை எல்லாம் இன்றைய தினம் உங்களுடைய சாமர்த்தியத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு.
உங்களுடைய பேச்சில ஒரு கனிவு இருக்கும். அதனால நன்மைகளும் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு பழைய நினைவுகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். நுட்பமான விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்த்திருங்க. பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்கால சேமிப்பு பற்றிய சிந்தனை மேம்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்துல விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். கல்வியில ஒரு புதுமையான வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை. வெளியூர் பயணத்தால் ஒரு விதமான உடலில் ஒரு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. போலாமா வேணாமா நீங்களே சிந்தித்து அதை செய்யுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுற விஷயத்துல மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள். ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டுட்டு நீங்க மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. அடுத்தவங்களுக்காக எல்லாருக்குமே நான் பொதுவா சொல்றேன், ஒரு ஜாமீன் கொடுக்கறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை கடன் வாங்கி கொடுக்கறதோ, அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா வாங்கி கொடுத்துட்டு நீங்க மாட்டிப்பீங்க. அதனால அந்த விஷயத்தை செய்யாதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மறதி இருக்கோ, அதை மட்டும் பார்த்துக்கங்க. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படும். உராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுகமான சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள், இசை, நடனம், நாடகம் இந்த துறையிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. கடன் தீர்வதற்கான ஒரு ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய அனுபவ அறிவு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். மனசளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். தாய் மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. சந்தோஷமான ஒரு நாள். உத்தியோகத்துல உயர்வான சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம்லாம் இன்னைக்கு இருக்கும். வர்த்தகம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். வருமானத்தை உயர்த்துவது பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதிர்ஷ்ட இசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உயர்வான ஒரு நாளாக இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு கூடும். ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க.
உயர் அதிகாரிகளால் ஆதாயம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆன்மீக துறைகளில் ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் தள்ளி போய் இருந்தால், அதாவது தள்ளி போன சுபகாரியங்கள் இதெல்லாம் இன்னைக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் வெண் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.